சர்வதேச அளவில் முன்னணி போக்குவரத்து சேவை நிறுவனமான ஊபர் இந்தியாவில் தனது முதல் டேட்டா சென்டரை அமைப்பதற்காக அதானி குழுமத்துடன் கைகோர்த்துள்ளது. அகமதாபாத்தில் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி மற்றும் ஊபர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தாரா கோஷ்ரோ ஷாஹி ஆகியோர் மேற்கொண்ட சந்திப்பிற்கு பிறகு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த புதிய வசதியானது நடப்பு ஆண்டின் பிற்பகுதியில் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஊபரின் ஒரு முக்கியமான சர்வதேச தொழில்நுட்ப மையமாக மாறி வருவதால் செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் வரைபட தொழில்நுட்பங்களை இங்கேயே மேம்படுத்தி சோதித்து பார்க்க இந்த மையம் முக்கிய தளமாக அமையும். இது குறித்து பேசிய ஊபர் சிஇஓ தாரா கோஷ்ரோ ஷாஹி, ஃப்ரம் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தனது 5 நாள் இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக தாரா கோஷ்ரோ ஷாஹி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து விக்ஷித் பாரத் 2047 இலக்கை அடைவதில் ஊபரின் பங்களிப்பு குறித்து விவாதித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவை சந்தித்த அவர் விமான நிலைய பயணிகளுக்கான நேரடி போக்குவரத்து வசதிகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத போக்குவரத்து குறித்து ஆலோசித்தார். ஏற்கனவே அதானி குழுமம் தனது அதானி கனெக்ட்ஸ் நிறுவனம் மூலம் கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களுடன் இணைந்து தரவு மையங்களை உருவாக்கி வருகிறது. 2035ஆம் ஆண்டிற்குள் சுமார் $100 பில்லியன் முதலீட்டில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இயற்கை எரிசக்தியில் இயங்கும் டேட்டா சென்டர்களை அமைக்க அதானி குழுமம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் டேட்டா சென்டர் துறையில் ரிலையன்ஸ், ஏர்டெல் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்களுடன் அதானி குழுமம் போட்டியிட்டு வரும் நிலையில் ஊபருடனான இந்த கூட்டணி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிற்கு வெளியே ஊபரின் மிகப்பெரிய தொழில்நுட்ப குழுக்கள் பெங்களூருவில் இயங்கி வரும் நிலையில் இந்த புதிய மையம் அவர்களின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும். இதன் மூலம் பயணிகளுக்கான சேவை தரம் மேம்படுவதுடன் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.